ஏழாவது நாளன்று சரஸ்வதி தேவி சாம்பவி என்ற ஒரு ஸ்வரூபமாக காட்சி தருகிறாள். நார்த்ல இந்த தேவிக்கு, சரஸ்வதி தேவி இந்த நாளன்று எந்த ஸ்வரூபமாக காட்சி தராள் அப்படின்னா காலராத்திரி அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பேர். ரத்த பீஜனை அழிக்கும் பொழுது, அந்த அழிக்கிற சமயம் அவ்வளவு இருளை அகற்றுபவள் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரஸ்வதி தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவள், சாம்பவி தேவி என்று சொல்லக்கூடியவள் ஞானத்தை அள்ளித்தரும் தெய்வம் அப்படின்னு. இப்போ இந்த நாளன்று சரஸ்வதி தேவி என்ன ஸ்வரூபம் அப்படிங்கறது பார்த்தோம். இந்த நாளன்று எப்படி ரத்த பீஜனை அழித்தாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை வதம் பண்ற சம்பவம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த நாளன்று முக்கியமான ஒரு கோலம் இருக்கு. அது என்னன்னா, சரஸ்வதி தேவிக்கு தாமரை அப்படின்றது ரொம்ப ஒரு உகந்த மலர்னால இன்னைக்கு நீங்க போட வேண்டிய கோலம் ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி தாமரை மாதிரியே கோலம் நீங்க போடலாம். ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ நெய்வேத்தியம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நாளன்று சரஸ்வதி தேவிக்கு கலைமகள் அப்படின்றதுனால பொதுவாகவே பாலும் தேனும் சேர்ந்து கலந்து அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க. ரொம்ப விசேஷம். அந்த பால் உங்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம உங்களுடைய வீட்டில் வர எல்லாருக்கும் அந்த நெய்வேத்தியம் பண்ண பிரசாதம் நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம எந்த மலரால அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தாமரை பூ ரொம்ப விசேஷம். அதனால தாமரை இதழ் எடுத்தே அம்பாளுக்கு இன்னைக்கு நீங்க அர்ச்சனை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். சரஸ்வதி தேவியோட அழகான ஒரு ஸ்லோகத்தை பார்க்கலாம். யா குந்தேந்து துஷாரஹார தவளா, யா சுப்ர வஸ்திராவிருதா, யா வீணா வரதண்ட மண்டிதகரா, யா ஸ்வேத பத்மாசனா, யா பிரம்மாச்சுத சங்கர பிரபுதிபிஹி தேவைஹி சதா பூஜிதா, சாமாம் பாது சரஸ்வதி பகவதி நிஷேஷ ஜாட்யாபஹா. இந்த அழகான ஸ்லோகத்துல வரக்கூடிய வரிகள் பார்த்தீங்கன்னா, யா பிரம்மாச்சுத சங்கர பிரபுதிபிஹிர் அப்படின்னு வருது. அதாவது பிரம்மா, அச்சுதன், சங்கரன், அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் இந்த சரஸ்வதியை வழிபடுவாங்க. தேவைஹி சதா பூஜிதா அப்படின்னு வருது. எல்லா தேவர்களும் எல்லா நேரங்களிலும் இந்த சரஸ்வதியை பூஜிக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் தான் சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம்.